இன்றைக்கி என் பொண்ணோட பர்த்டே 9th பர்த்டேங்க. காலையில் விடியும் போதே சூப்பராக விடிஞ்சுதுங்க. காலையிலேயே ஸ்கூல்லேருந்து ஃபோன் பண்ணிட்டாங்க, இன்றைக்கி லீவு ஸ்னோ வருதுன்னு சொல்லி. ஸோ எல்லோரும் சூப்பர் ஹாப்பி. இந்த வருஷத்தோட ஃபஸ்ட்டு ஸ்னோவும் கீதிகாவோட பர்த்டே அன்னைக்கு வந்திருக்கு. ஸ்கூல் லீவுன்றதுனால ரொம்ப ரிலாக்ஸாக ஜாலியாக போச்சுங்க. கீதிகாவுக்கு தான் கொஞ்சம் மன வருத்தம். அங்கே பர்த்டே அன்னைக்கு ஸ்கூலுக்கு போயிருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணியிருந்திருப்பேன், ஜாலியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டெக்கரேஷன்லாம் வாங்கிட்டு வந்திருந்தோம்ல, அதெல்லாம் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஏன்னா எனிவே வெளியில் போக முடியாது ஷாப்பிங்க்கெலாம், செம்ம குளிராக இருந்தது இன்றைக்கி. அதனால சரி இந்த டெக்கரேஷன்லாம் பண்ணி முடிச்சிடலாம். நாளைக்கு வந்து பார்ட்டி நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் சாட்டர்டே ஈவினிங்க்கு. அதுக்கு முன்னாடி இது கொஞ்சம் பண்ண ஆரம்பித்தோம். கொஞ்சம் இதெல்லாம் ரெடி பண்ணோம். ஆனால் வந்து மேலெல்லாம் ஏறி எங்களால் மாட்ட முடியல. சரி அப்புறமா அவங்க அப்பா வந்ததுக்கப்புறம் பண்ணிக்கலான்னு விட்டோம். அப்புறம் ஃப்ரெண்டு தான் வந்து எல்லாம் பண்ணி கொடுத்தாங்க. மத்தியானம் லஞ்சுக்கு வந்து பன்னீர் பட்டர் மசாலா கேட்டிருந்தாங்க, அதுதான் பண்ணேன். சைட் பை சைடு வந்து பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் பாதாம் அல்வா பண்ணேன் பார்ட்டிக்காக. அது கொஞ்சம் பண்ணி அது கொஞ்சம் ரிட்டன் கிஃப்ட்டுக்கு போட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி வச்சேன். ஈவினிங் எல்லோரும் கிளம்பி ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு டின்னர் போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். அது கீதிகாவோட ஃபேவரட்டான ஒரு ரெஸ்டாரண்ட்டுங்க, மாமா டிக்ரேன்னு சொல்லிட்டு. கீதிகாவோட பர்த்டே ட்ரெஸ் எல்லோரும் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, நம்ம ஒரு தடவை வீடியோ போட்டிருந்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா டிஜே மேக்ஸில் எடுத்திருந்தோம். ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. கீதிகாவுக்குமே ரொம்ப ஹாப்பி, இந்த ட்ரெஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது அவங்களுக்கு. நான் அடிக்கடி கீதிகாட்ட சொல்கிறதே, கீதிகா வேகமா வளர்ந்துடாத, குட்டியாகவே இருன்னு சொல்லிகிட்டே இருப்பேன். என்னவோ இவங்க பர்த்டேலாம் வரும்போது தான் எனக்கு ஒரு பயமே வரும். ஐயோ வளர்ந்துக்கிட்டே போகிறாங்களே, என்னடா இப்போ தான் குட்டி குட்டியாக இருந்தாங்க அப்படின்ற மாதிரி. எனிவே ஹாப்பி ரொம்ப ஹாப்பி. இன்றைக்கி கீதிகாவுக்கு பிடிச்ச மாதிரி சூப்பராக இந்த டே போச்சு.